எப்படி பிரமாதம் இல்ல? ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ் தான். பியூட்டிஃபுல். அப்பப்ப இது வேற. நம்ம செலக்ஷன் இங்க கேம்ப் போட்டுடலாமா? ஓகே. நடு காடா இருக்கே, ஆபத்து ஏதாவது வந்தா? ஆபத்துகளை எதிர்க்குதுக்குன்னு இந்த உலகத்துல நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நீங்க எல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? சம்பவாமி யுகே யுகே. கமான் கமான் கமான். நாம டென்ட் போடுறோம். கிருஷ்ண பரமாத்மா, நீ இங்க வந்து இங்க டென்ட் போடுப்பா. அங்கேயே ஒட்டிக்கிறீங்களே. காலை கடன்களை பிடிக்கிறதுக்குள்ள பெரிய கடன்காரனே ஆயிடுவோம் போல இருக்கே. எவ்வளவு நடந்தாலும் ஒண்ணும் யாரது ஏதோ உருப்படி வருது. பொண்ணு உரு புதுசா? நீங்க தான் புதுசு. சரி, அட இது என்ன பஸ்ஸா இல்ல வீடா? வீடே தான். என்ன உன் பேரு? வசந்திங்க. நல்ல பேரு. காய்கறி விக்கிறியா? ஆமா. எங்க ஊரு? அதோ தெரியுதுங்களே, அதான் எங்க ஊரு. அதோ தெரியுறது எங்க டென்ட்மா. அது இல்லைங்க, அது. ஏமா பால் கிடைக்குமா இங்க? என்ன வேணாலும் கிடைக்கும், நான் கொண்டு தரேங்க. நம்ம காய்கறி வசந்திங்க. அத வசந்தி, இந்த காட்டுல இந்த புலிசிங்க எல்லாம் இருக்குமா? நிறைய இருக்குங்க. எனக்கு கூட பயம் இல்ல, வந்துச்சுன்னா கூட நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கலாமே. இந்த பக்கம் வராதுங்க. அப்பா, எப்பவாவது ஆத்துல தண்ணி குடிக்க யானைங்க கூட்டமா வரும். யானை உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது உனக்கு தெரியும், அந்த யானைக்கு தெரியுமா? சுத்தம். வாங்கடா குளிக்க போலாம். ஆத்துல போய் குளிக்கலாங்க. அழுக்கு துணி எல்லாம் துவைக்கலாமா? எல்லாம் நான் துவைச்சு தரேமா. ஆமா, எங்க சமைப்பீங்க? பஸ்ல அடுப்பெல்லாம் இருக்கு. அட, இது என்ன சாதாரண பஸ் நினைச்சானே? 5 லட்சம் ரூபாய் செலவுல கட்டி இருக்கோம். உங்க பஸ்ஸா? அவனுது. ராஜா, நீ குடிக்க வரல? நான் அப்புறம் குளிக்கிறேன். தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் குளிக்கிறேடா. ரொம்ப பிரமாதமா இருக்குடா. சரி ஹேமா, நீ வா. பரவாயில்ல, நானும் அப்புறமா குளிக்கிறேன். என்னடா அவங்க பஸ்ல தான் எப்ப பார்த்தாலும் கிச்சு பிச்சுன்னா இங்கே வந்து ரகல பண்றாங்க இவங்க. டேய், அறிவிக்கிட்ட முண்டம். அவங்க ஹனிமூன் கப்பல்ரா, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. உனக்கு ஏன்டா பொறாம? டேய், உனக்கு வெக்கமா இல்ல? ஆத்துக்கு வந்து பாறையில உட்கார்ந்து குளிச்சிட்டு இருக்க, எங்களை குளிக்க கூப்பிடுறேன். நீச்சல் தெரியாது, மண்ணாங்கட்டின்னு தெரியாது. யாரா சொன்னது எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு? நல்லா தெரியும். அதே ஒரு 2 வருஷத்துக்கு ஜாதகத்துல எனக்கு ஜல தோஷம்னு போட்டிருக்கான். அதனால அவ்வளவா போறது இல்ல. அடுப்பு எப்படி எரியுது? இங்க இருந்து கேஸ் வருது, மண்ணெண்ண மாதிரி. இது தீந்து போச்சுன்னா வேற தருவாங்க. இங்க தீந்து போச்சுன்னா அவ்வளவுதான், வாங்க முடியாது. அப்புறம் விறகுதான். வசந்தி, நீ சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதானே ஹேமா சமையல சாப்பிடணுங்கிறது ஒரு தலையெழுத்து. சாப்பிட்டு தொலை. வசதி, உங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்க? எனக்கு யாரும் இல்லைங்க, ஒரே ஆதரவு தாத்தா தான். அவரு மெயின் ரோட்ல இளநீ விக்கிறாரு. நாங்க ஊருக்கு போகும்போது நீ எங்க கூட வரியா? எனக்கு உதவியா இருக்கும். தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க. ஆனா அது அனுப்பாது. ஏன், நீதான் மரம் ஏறி அள்ளி எல்லாம் பறிக்கணுமா? ஆமா, இந்த பக்கம் சுத்தி பாக்குறதுக்கு நல்ல இடங்க இருக்கா? எங்க பார்த்தாலும் குளுகுளுன்னு இருக்கும். வாங்க. வசந்தி, உன் கைப்படாம கோவில் தோட்டம் காடா மண்டி போச்சு. 2 நாள் வந்து களை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போமா. வரேன் சாமி. இவங்க கூட 2 நாளைக்கு ஒத்தாசையா இருக்கணும். இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரேன். வாங்க போலாம். வசந்தி, உங்க கோயில் குருக்கள் கும்முன்னு இருக்காரு. திருவிழான்னா இவரே தேர் இழுத்துருவாரு போல இருக்கு. என்ன வசந்தி, பெரிய இடமா பிடிச்சிருக்காப்ல இருக்கு. இவங்க எல்லாம் ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. உதவி செய்ய வந்திருக்கேன். வசந்தி, நீ என்ன மச்சான்னு கூப்பிட்டா என் மனசுக்கு எவ்வளவு குளுகுளுன்னு இருக்கும். உனக்கு குளுகுளுன்னு இருக்கும், எனக்கு என்ன ஆவறது? உன்னை மச்சான்னு கூப்பிட்டு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தா வள்ளி. அவ கதி என்னாச்சு? அவ என்ன மட்டுமா மச்சான்னு கூப்பிட்டா? அதனாலதான் கழுதைய அடிச்சு விரட்டிட்டேன். உன்னை அப்படி செய்வனா? சரி சரி, நம்ம விவகாரத்தை அப்புறம் வச்சுக்கலாம். சீக்கிரம் டீ கொடு. வட பிரமாமத்தா இருக்கு, ஆனா ஆள் மொழிதான் சரியில்லாம. கேட்டா அவன் மொழியவா உன்னை சாப்பிட சொன்னாங்க. அவன் யாரை பார்த்தாலும் அவன் மொழி சரியில்லை, இவன் மொழி சரியில்லை சொல்லிக்கிட்டு. அதுக்கு இல்லடா ராஜா. ஐயா என்ன சொல்றாரு? உப்புல கொஞ்சம் உடை தூக்கலா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி 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 உடையில கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்குன்னு சொல்றாரு. அண்ணன் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு. வாங்க. தாத்தா, என்ன
வசந்தி, இவ்வளவு நேரமா உன்னை காணோம்னு எவ்வளவு கவலையா இருந்துச்சு. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு எண்ணெய் வெட்டி கொடு. தாத்தா, இவங்க என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆமா பெரியவரே, நல்லா வச்சுக்கிறோம். அனுப்புறீங்களா? வயசு வந்த பொண்ணை எப்படிமா அனுப்புறது? அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என் கடன் தீரும். முருகா, ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற? இப்ப போய் வசந்தி என் கண்ணில் காட்டுறியே, இங்க போய் மாட்ட வச்சுட்டியேப்பா. இது உனக்கே நியாயமா? ஏன் இப்போ ரெண்டாம் தரமா கட்டிக்கங்களேன். நமக்கு என்ன கையில பணம் இருக்கு, உடம்பு தம்பி இருக்கு. நாரடி வசந்தி நீரடியா சொல்ல, இப்போ தள்ளிட்டு போயிடுறேன். அக்காவுக்கு சம்மதம்னா நான் தயார். அடி சக்கலத்தின்னானா ஆசைய பாரு. இந்தாங்கக்கா. நாங்க 2 பேரும் தடி கட்டையாட்டுங்க நின்னுட்டு இருக்கோம். எங்களை பத்தி கவலை இல்ல. உனக்கு 2ஆம் கல்யாணம் வேணும்னா நாங்க 2 பேரும் அவளையே பண்ணிக்கிறோம். மட்ராஸ் போது உடனே முதல்ல உங்க 2 பேரும் கல்யாணம். பொண்ணுங்க தேடி பிடிச்சு கட்டி வைக்கிறேன். மெட்ராஸ் போற வரைக்கும் எவடா வெயிட் பண்றது? தாத்தா, உங்களுக்கு ஒரே பேத்தி தானே? உனக்கு ஒண்ணு பெத்தரப்பா. வசந்தி குட்டி, நீ எங்க வந்த? இவங்க எல்லாம் ஊருக்கு புதுசு, சுத்தி காமிக்கலாம்னு வந்தேன். டேங்க ஃபுல் பண்ணுங்க. டேங்க ஃபுல் பண்றா சார். வசந்தி குட்டி பொல்லாதவ, அசந்த ஆளையே முழுங்கிடுவா. நீங்க இன்னும் முழுசாவே இருக்கீங்க. என்ன வம்பில் காட்டா உங்களுக்கு தூக்கமே வராது. கல்லாட்டம் என்ன ராஜா, அந்த பேப்பர்ல பார்த்தேன். இந்த ரவிகாந்த் ஹீரோ என்னமோ இந்த ஜெயகோதநாயகிங்கிற பிலிம் ஸ்டார கல்யாணம் பண்ணி போறானாமே, உண்மைன்ற நீ? என்ன கோபி, இதெல்லாம் நீ நம்புறியா? பாரு, இதெல்லாம் பேப்பர்காரங்க பரபரப்புக்காக செய்யற கிசு கிசுகள். இதெல்லாம் நம்பவே கூடாது. எனக்கு என்னன்னா, அவன் பண்ணிக்கலாம்னா நான் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். கோபி, என்னடா இந்த ராத்திரியில சத்தம்? எவனோ காட்டுல தெருக்கூத்து நடத்துறான் போல் இருக்கு. சும்மா அப்படியே பாத்துட்டு வரலாமா? ஓசி தானே, வா. ஐயமா, நீ இங்கே இரு, நாங்க இப்ப வந்துடுறோம். நானும் வரேங்க. வேண்டாம் வேண்டாம், கண்ணில ராணில வேண்டாம். போதும் போதும், வா 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 வா. நேரங்காலமே கிடையாது. ராஜா வேண்டாம், அவங்க காட்டு முன்னாடி வா, போயிடலாம். என்னாச்சு? வசந்தி புலி குத்துட்டாங்க.